Hello friends, welcome to KamalisDiary. Aloe Vera வச்சு எப்படி ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம சேனல்லையே அவகேடோ ஹேர் மாஸ்க் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுக்கான ஃபீட்பேக் நல்லாவே வந்திருந்தது. நிறைய பேர் எனக்கு மெயில் அண்ட் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஹேர் மாஸ்க் வந்து எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நாம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாஸ்க்ல முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து கற்றாழை தாங்க. இந்த கற்றாழை ஸ்கின் கேருக்கும் சரி ஹேர் கேருக்கும் சரி முக்கிய பங்கு வகிக்குது. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க அடுத்த நாள் யூஸ் பண்றீங்கன்னா முதல் நாளே அதோட பாட்டம் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருங்க. அதுல இருந்து எல்லோ கலர்ல லிக்விட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ரெண்டா கட் பண்ணி இந்த மாதிரி அதுல இருந்து ஜெல் எடுத்துடலாம். அலோவேரா ஜெல்ல ஹேருக்கு தேவையான அதிகமான நியூட்ரிஷியன்ஸ் இருக்குங்க. நீங்க வந்து இதை ராவா தடவரப்ப இன்னும் பலன்கள் வந்து அதிகமாவே இருக்கும். உங்களுக்கு டேண்ட்ரஃப்னாலும் சரி ஹேர் ஃபால், ஹேர் க்ரோத் எல்லாத்துக்குமே வந்து அலோவேரா வந்து பெஸ்ட் சொல்யூஷன்னே சொல்லலாம். இதை வச்சு 3 விதமான மாஸ்க் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். உங்களுக்கு அதுல எது சௌரியமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல மெயினா என்னன்னா இன்னைக்கு டேண்ட்ரஃப்கான ஹேர் மாஸ்க் சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் பண்ண போற ஹேர் மாஸ்க் வந்து டேண்ட்ரஃப்கானது. பாருங்க இப்படி கையில தேய்க்கிறப்பே நுர வருது இல்லையா? இதை நீங்க வந்து நேச்சுரல் கண்டிஷனராகவே நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படியே போட்டு தலைக்கு தேய்க்கலாம், ஒண்ணுமே ஆகாது. இதை நான் வந்து மிக்சியில அரைச்சி எடுத்துக்க போறேன். பாருங்க எப்படி சோப் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? எல்லாமே வந்து மசிஞ்சிருச்சு. நம்மளோட மெயின் இன்கிரீடியன்ட் ரெடி ஆயிருச்சு. இப்ப 3 விதமான மாஸ்க் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். அது எது எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அலோவேரா ஜெல்லை எடுத்துக்கோங்க. இது வந்து முழுக்க முழுக்க டேண்ட்ரஃப்க்கான மாஸ்க்னே சொல்லலாம். இதுல வந்து நான் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கிறேன். இது வந்து என்னோட முடி ரொம்ப லாங்கா இருக்கிறனால நான் ஒரு லெமன் புழிஞ்சுக்கிறேன். இது வந்து ஃபெனுக்ரீக் பவுடருங்க. நீங்க ஃபெனுக்ரீக்கை ஊற வச்சு அரைச்சும் எடுத்துக்கலாம். நான் வந்து பவுடரா யூஸ் பண்றேன். தலையில உள்ள பொடுகு தொல்லைக்கு வந்து மிகச்சிறந்த தீர்வு என்னன்னா உங்களுக்கு இந்த வெந்தயம் தாங்க. வெந்தயத்தை நீங்க வெறுமனையா ஊற வச்சு அரைச்சு தடவினாலும் அதிக பலன்களையே கொடுக்கும். ஆலோவேராவோட சேர்த்து தடவினீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும், பொடுகு தொல்லையும் போகும். எல்லாருக்கும் இருக்க பெரிய பிரச்சனை பொடுகு தாங்க. ஸோ பொடுகுக்கான முக்கிய தீர்வு இதுதான். ஸோ பொடுகுக்கான மாஸ்க் ரெடி ஆயிருச்சு. ஸோ இதை நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல வீக்லி ட்வைஸ் உங்களோட இஷ்டங்க, உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தடவிக்கோங்க. அடுத்தது அலோவேரா வித் எக் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இதுல வந்து எக் ஒயிட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எக் எல்லோ எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஸ்மெல் வரும். அதனால நான் எப்பவுமே எக் ஒயிட் மட்டும் தான் எடுத்துக்குவேன். இப்ப எக் ஒயிட் எடுத்து வச்சாச்சு. இதோட நம்ம ஆலோவேரா ஜெல் சேர்க்க போறோம். உங்க முடிக்கு தேவையான அளவுக்கு நீங்க ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட கூட சேர்த்துக்கலாம், ஒண்ணுமே தப்பு இல்ல. ஆலோவேரா வந்து இயற்கையான பொருள். உங்க தலைக்கு எந்த விதமான கெடுதலையும் விளைவிக்காது. எவ்வளவு போட்டீங்கனாலும் நல்லதை மட்டும்தான் தரும் அது. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மிக்சரோட நம்ம ஃபிளாக்ஸீட் ஆயில் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். ஃபிளாக்ஸீட் ஆயில் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. மொத்தமா இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் உங்களோட டேமேஜ் ஆன ஹேரை வந்து ரெக்கவர் பண்றதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஆயில் கலக்கறதுனால சரியா மிக்ஸ் ஆகாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஒரு மாஸ்க் ரெடி ஆயிருச்சு. இப்ப 3வது மாஸ்க் ரெடி பண்ணிடலாம். தேவையான அளவு ஆலோவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம 2 விதமான ஆயில் சேர்க்க போறோம். என்னென்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்டர் ஆயில் 2 டீஸ்பூன் சேர்க்க போறோம். கேஸ்டர் ஆயில் ஆல்ரெடி நான் நிறையவே சொல்லியிருக்கேங்க. ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே முக்கியமான பங்கு வகிக்குது. இதை நம்ம தனியா யூஸ் பண்ணவே முடியாது, ரொம்ப பிசுபிசுப்பா இருக்கும். ஆனா இந்த மாதிரி ஹேர் மாஸ்கோட நம்ம கலந்து யூஸ் பண்றப்ப ஹேருக்கு தேவையான சத்தும் போயிடும், நமக்கும் வந்து அந்த பிசுபிசுப்பெல்லாம் தெரியாது. அடுத்ததா ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்க போறேன். இதுவும் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களோட ஹேரோட அளவு பொறுத்து நீங்க மாத்திக்கலாம். 1 டீஸ்பூனா கூட நீங்க மாத்திக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இந்த ஹேர் மாஸ்க தலைக்கு அப்ளை பண்ணி ஒரு 1 ஹவர் வச்சிருந்துட்டு இல்ல ஒரு 2 ஹவர் வச்சிருந்துட்டு நீங்க நார்மல் ஷாம்பு வச்சே நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஹேருக்கு ஒரு நியூட்ரிஷன் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும்.
இந்த ஹேர் மாஸ்க்க எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வீக்ஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி உங்களோட டைம் அண்ட் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அத பொறுத்து நீங்க யூஸ் பண்ணலாம். எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ட் தான். ஸோ, அதனால உங்களுக்கு எந்த பக்க விளைவும், பாதிப்போ வராது. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண மாஸ்க்க ஹேர்ல இருந்து டேண்ட்ரஃப் எல்லாத்தையுமே எடுத்துருங்க. கியூர் பண்ணும். கண்டிப்பா இத கன்டினியூவா பண்ணி பாருங்க. அடுத்த 2 மாஸ்க்குமே உங்களுக்கு ஹேர் ஃபால பிரிவென்ட் பண்ணி உங்களோட ஹேர் குரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாத்துலயுமே ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கறனால, ஆலோவேரா வந்து சிறந்த கண்டிஷனராவும், உங்களோட ஹேருக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷனையும் குடுக்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.